ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆர்ஜே ஒப்பீனியன்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த வீடியோ எதை பற்றி நான் பேச போகிறேன்னா, இன்னைக்கு காலை ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ரிசர்ச் ஸ்காலர் மிஸ்டர் மன்னன் மன்னா அப்படிங்கிறவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் நிறைய வீடியோஸ் அவரோட பார்த்துருக்கேன். நிறைய தமிழ் பற்று, தமிழ் கல்வெட்டுகள், தமிழ் ஓலைச்சுவடிகள் பற்றி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிக்காரு. யூடியூப்ல வீடியோஸ்லாம் போடுவார். இன்னைக்கு அவர் போட்ட ஒரு வீடியோவை பார்த்து எனக்கு கொஞ்சம் அதை பற்றி என்னோட ஒப்பீனியன் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நிறைய வீடியோஸில் ஒப்பீனியன் இருக்குது. நான் ஒன்று பார்க்கும்போது ஓகே, இதை பற்றி என்னோட ஒப்பீனியன் சொல்லி நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னைக்கு என்ன பார்த்தேன்னா, அவர் ஒரு புக்கை பற்றி பேசியிருந்தார். கிரகசாஸ்திரம்னு சொல்லி ஏதோ புக்கு, சான்ஸ்கிரிட் புக்கு. அதை படிச்சுட்டு மிஸ்டர் ஆர் சிவ சுப்பிரமணியம் நினைக்கிறேன், அவர் வந்து பிள்ளையார் அரசியல்னு சொல்லி ஒரு புக்கு போட்டிருக்காராம். அந்த பிள்ளையார் அரசியல் புக்கை படிச்சுட்டு வந்து மன்னர் மன்னா வந்து இந்த வீடியோ போட்டிருந்தாரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, பிள்ளையார் பிடிச்சிருச்சுன்னா படிப்பு வராது, கல்யாணம் நடக்காதுன்னு என்னமோ சொல்லியிருந்தாரு. ஒரு ஸ்டூபிடாக இருந்துச்சு. எனக்கு அதை கேட்கும்போது என்ன, இப்போ ஒரு படித்தவங்க, ஒரு நாலேஜ் பர்சன் சொல்கிறவங்க இப்படியா பேசுவாங்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதோட கமெண்ட்னு சொல்லுங்களேன். அந்த வீடியோக்கு நான் கமெண்ட் பண்ணுறதா கூட இருக்கட்டும். நான் அதை வந்து அவர்கிட்ட லிங்க்ல பண்ணிக்கிறேன். அவரோட வீடியோவே நான் உங்களுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகே, அது என்ன சொல்லியிருக்காருங்க விட்டுட்டு, நம்ம ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி அதில் உள்ள உண்மை தன்மைகளை கண்டுபிடிச்சி நிறைய பேசுகிறவங்க. ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்க வரவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க என்ன ரிசர்ச் பண்ணிக்காங்க, என்ன பண்ணாங்க, எது டேட்டாவை எடுத்த இது சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஓகேவா? அப்பேற்பட்ட பர்சன் சான்ஸ்கிரிட்ல இருக்கிற கிரகசாஸ்திரத்தை வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்கிறத படிச்சுட்டு அதில் இருக்க உண்மையான வேல்யூவை ரிசர்ச் பண்ணி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நியாயம் இருக்குது. அவர் எழுதின புக்கை எவனோ ஒருத்தன் படிச்சுட்டு அவன் அவசரத்துக்கு மைண்டு என்னென்ன தோணுச்சோ அதை எழுதிட்டு அதை படிச்சுட்டு வந்து இவர் பேசுறதுக்கு வந்து இட்ஸ் நாட் அ வேல்யூ. ஓகேவா? இங்கே கிரகசாஸ்திரத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ கற்றுக்கிட்ட வரைக்கும் கிரகசாஸ்திரம் புக்கு நான் படித்தேன்னு சொல்ல. கிரகசாஸ்திரம் அப்படின்னா, கிரகம்னா பிளானட்ஸ். ஓகேவா? சூரியன், சந்திரன், பூமி, அதாவது பூமிங்க எர்த்துன்னு சொல்லுவாங்க, பூமி. அதுக்கப்புறம் வந்து வீனஸ், வெள்ளி கிரகம், வெள்ளி. அப்புறம் மார்ஸு, அங்காரகன். அப்புறம் வந்து வேற இருக்கா, சனி, சேட்டன் கிரகம், அண்ட் ஜூபிட்டர், குரு. ஸோ இந்த மாதிரி பிளானட்ஸோட கொஸ்டின் வச்சு எழுதுறது தான் அந்த கிரக சாஸ்திரம் சொல்ற ஒரு ரூல்ஸ். ஸோ சாஸ்திரம்லாம் எழுதிக்காங்க. ஸோ அந்த புக்கில் வந்து பிள்ளையாருக்கு வழி ஏழையே கிடையாது. ஏன்னா ஒரு கிரகத்துக்கும், எந்த கிரகத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு பேர் வந்து பிள்ளையார்னு வைக்கல. பட் ஒரு கிரகத்துக்கும் இது சொல்லுவாங்க, ஒரு கிரகத்துக்கு ஒரு அதிபதினு சொல்லுவாங்க. அதிபதினா அவங்களுக்கு ஒரு கடவுள், அவங்களுடைய ஆட்கொண்ட ஒரு பவர்ஃபுல் பர்சன் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது புதன் பிளானட்டுக்கு, புதன்கிறது மெர்க்குரி நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. மெர்க்குரி பிளானட்டுக்கு அதிபதி விநாயகர். ஓகேவா? அதே மாதிரி குரு வந்து அதிபதி வந்து சிவன். சுக்கிரனுக்கு அதிபதி வந்து பெருமாள். ஸோ அது மாதிரி ஒரு பிளானட்டுக்கு ஒரு அதிபதி வச்சுக்காங்க. ஓகேவா? ஸோ அதிபதி வேற, பிளானட் வேற. பிளானட்டோடைய விஷயத்த சொல்லும் போது நம்ம பிளானட்ஸ்க்கான விஷயங்களை தான் பேசணும் தவிர அதோட அதிபதியோட பிஹேவியர்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இதுல பிள்ளையாரை பத்தி, பிள்ளையார் அரசியல்னு சொல்லி பேசுறதுலாம் வந்து நல்லா இல்லை. ஒரு ரிசர்ச் ஸ்காலர்னா நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, அந்த ரிசர்ச்சை ஃபுல்லா படிச்சுட்டு அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம தமிழை வளர்க்குறவங்க பேர்ல சான்ஸ்கிரிட்டோட சண்டை போறதும் மற்ற லாங்குவேஜ் கூட சண்டை போறதுமே ஒரு பொழப்பா வச்சுட்டு அடையிறோம். அது தப்பு. மற்றவங்க நம்ம அழிக்கிறதுக்கு விரும்பினா ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அதாவது ஒரு லாங்குவேஜ் அழிக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் வந்து ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. தெலுங்கு வருது, இங்கே கன்னடம் வருது, இங்கே கீழேருந்து சிங்களம் வருதுங்கிறாங்க, மேலே ஹிந்தி வந்து இந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அழிக்குதுங்கிறாங்க. பட் அதை பற்றி நான் வீடியோ அடுத்தது நான் போடுறேன். இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதே எப்படி அப்படின்னா, நம்மகிட்ட புக்கை மட்டும் வச்சு நம்ம வளர்த்துக்க போகிறது இல்லை. பக்கத்தில் இருக்க 4-5 லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டு அந்த லாங்குவேஜில் உள்ள புக்ஸை படித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் ரிசர்ச். சும்மா தமிழ்னு அடிச்சுக்கிறது ரிசர்ச் கிடையாது. நீங்கள் தமிழை வளர்க்கணும் அப்படின்னா பேசிக்கலி தமிழ் லாங்குவேஜில் உள்ள புக்ஸை படித்து அதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் என்னைக்கு ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் கொண்டு வரீங்களோ அதில் உள்ள உண்மையான இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பார்க்குற நிறைய திருமூல சொன்ன மெடிக்கல் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வெளியில் கிடையாது. அதை படிச்சுட்டு நமக்கு என்ன தோணுதா, இவங்க யூடியூப்ல வீடியோஸ் போடுறாங்க, இல்லை ஒரு புக்ஸ் போடுறாங்க. அந்த புக்ஸ் பப்ளிஷ் ஆகுது, எங்கே பப்ளிஷ் ஆகுது, அப்படி புக் நேம், அதாவது திருமூலரை பற்றி நீங்கள் ஒரு எக்ஸ்பிளேஷன் புக் போடுறீங்க, அந்த புக் எங்கே கிடைக்குது கூட எனக்கு பேர் தெரியாது. அது அந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது, தமிழும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை வளர்க்கணும்னா அதை ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் வரணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் இருக்கணும். ஸ்கூல்ஸில், காலேஜஸில் தமிழ்
சப்ஜெக்ட் எடுத்தாலே தமிழ்னு எடுத்து படிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பிஎஸ்சி தமிழ் இல்லை எம்எஸ்சி தமிழ் படிக்கிறேன்னு சொன்னாலே கேவலமாக பார்க்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது எப்படி தமிழ் வளரும்? அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை புக்குகள் புதுசாக வந்திருக்கு. திருக்குறள், திருமூலர் எழுதிக்காரு, திருவள்ளுவர் எழுதிக்காரு, அவர் எழுதிக்காரு, இவர் எழுதிக்காரு சொல்லி எல்லாம் பழைய கதையை பேசணும் தவிர இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 200 இயர்ஸில் என்னெல்லாம் தமிழில் ஐ திங்க் பாரதியார் எழுதிக்கார், நிறைய பாரதிதாசன் எழுதிக்கார். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வாங்க, கரண்ட் லாஸ்ட் 100 இயர்ஸ் வாங்க. எனக்கு தெரிஞ்சு சுதந்திரமானதுக்கு அப்புறம் எத்தனை தமிழ் அறிஞர்கள் வந்திருக்காங்க, அவங்க நம்ம பெருமையாக பாராட்டியிருக்கோம், அவங்களுக்கு இது கொடுத்துருக்கோம், அங்கீகாரம் கொடுத்துருக்கோம். எனக்கு தெரியல. ஏன்னா அதை பற்றி எந்த ஒரு நியூஸும், ஏன் நியூஸ் சேனலில் கூட இப்படி ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணிக்காங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்க பட்சம் தமிழை வளர்க்கணும்னு சொல்லி நீங்கள் பேசுறது வந்து ஒரு இன்வேலிடாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு வேல்யூ வேணுமா, அதோட உண்மையான கருத்துக்களை கொண்டு வாங்க, அதை மக்கள்கிட்ட சேருங்க. மக்கள் அதை பார்த்து, அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெடிக்கல் படிக்க போகிறேன். ஓகேவா? மெடிக்கல் படிக்க போகிறேன்னா எனக்கு வந்து திருமூலரோட புக்ஸை படித்தா சில மெடிசின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சாதான் தமிழ் கற்றுக்குவேன். ஏன்னா திருமூலர் தமிழ் எழுதிச்சுக்காது புக்ஸை. ஸோ நான் தமிழ் கற்றுக்கிட்டு அந்த புக்கை போய் படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மெடிசனை கிரியேட் பண்ண திங்க் பண்ணுவேன். ஸோ திருமூலரோட மெடிசனை எழுதிக்காததே இங்கே பல பேருக்கு தெரியாது இல்லை. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் கொண்டு வாங்க, தமிழை வளங்க. அண்ட் தென் ஒரே ஒரு லாங்குவேஜை வச்சுக்கிட்டு மட்டும் நான் வந்து எல்லாம் கற்றுக்குவேங்கன்னா முடியாது. ஜெர்மன் தெரியணும், அதே மாதிரி இங்கிலீஷில் தெரியணும், ஃப்ரெஞ்சு தெரியணும், நிறைய ஜப்பானீஸ் லாங்குவேஜ், ஜப்பானீஸில் நிறைய ரிசர்ச்சஸ்லாம் பண்ணிக்காங்க, அண்டு சைனாவில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிக்காங்க. தமிழை வளர்க்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த லாங்குவேஜஸ் உள்ள புக்ஸ் எல்லாம் தமிழில் வந்து மொழிபெயர்க்கணும். அதை பசங்க படிக்கிற தமிழ் மீடியத்தில் படிக்கிற பையனால ஒரு ஜெர்மன் புக்கை தமிழில் படிக்க முடியும்னா அதை புரிஞ்சிக்க முடியணும். ஸோ அது மாதிரி நிறைய புக்ஸை நீங்கள் தமிழில் கன்வெர்ட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் புக்ஸ் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு தமிழ் படிக்கிற பையனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்ம இருக்க தமிழ் லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு நம்மளால உலகத்தில் எந்த புக்கை வேணாலும் படிக்க முடியும், எதை வேணாலும் புரிஞ்சிக்க முடியும் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா தான் தமிழ் படிப்பாங்க, தமிழ் வளரும். நீங்கள் வெறுமனை ஆல்ரெடி இருக்க பழைய திருக்குறள், திருமூலரை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம தமிழை வளர்த்துட முடியும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டோம். நிறைய நம்ம முன்னோர்கள் வந்து தமிழில் நிறைய புக்ஸு அண்ட் ரிசர்ச்சஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் தட். ஓகேவா? அதுக்காக மற்ற லாங்குவேஜ்லாம் கேவலம் மட்டம் தட்டுறதும் நம்மளுடைய, நமக்கு அது என்ன சொல்கிறது, ஒரு தமிழனுக்கு அது பெரிய விஷயமா எனக்கு தெரியல, அது பெருமைப்படுற விஷயமா தெரியல. தமிழ் வளரணும்னா தமிழ் வளரணும், தமிழ் நிறைய முன்னேறணும், தமிழ் நிறைய பேர் படிக்க ஆசைப்படணும், அது தமிழில் நிறைய ரிசர்ச் புக்ஸ் வரணும், தமிழில் மற்ற புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் தமிழ் லாங்குவேஜை படித்தாலும் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியுங்கிற ஆர்வம் நமக்கு வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் தமிழ் வளருங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதில் உங்களுக்கு ஏதாவது இல்லை இது சரியாக இது மாதிரி கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் சொல்கிறது ஏதாவது வேல்யூட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.